சரி ஓகே கொஷனை வாசிக்கணும் பாருங்க. விச் பேராகிராஃப் ரீடிங் பேசேஜ் 2 ஹேஸ் 7 பேராகிராஃப் A to G. அப்போ நம்ம படிக்க போகிறோம் செக்ஷன் 2ல், அதாவது செக்ஷன் 2ன்னு சொல்கிறது பேசேஜ் 2ன்னு சொல்கிறது A to G, ஏலேருந்து G மட்டும் பேராகிராஃப் இருக்குது. கொஷன் விச் பேராகிராஃப் கண்டெயின் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். அப்போ சில இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க, சில இன்ஃபர்மேஷன்களை தந்திருக்காங்க. எந்த பேராகிராஃப் இந்த இன்ஃபர்மேஷனை உள்ளடக்கி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். சரியா? ரைட் த கரெக்ட் லெட்டர் A to G. அதாவது ஏலேருந்து G மட்டும் தந்திருக்காங்க. நீங்கள் அந்த சரியான லெட்டர் எழுதணும். கொஷன் 14 to 18 ஒன் யூ ஆன்சர் ஷீட். அதாவது கொஷன் 14லேருந்து 18 கொஷன் இருக்குது. உங்களுக்கு 14லேருந்து 18 மட்டும் நம்பர் போட்டு கொஷன் இருக்குது. நீங்கள் எந்த இலக்கம் சரின்னு பார்த்து எந்த பேராகிராஃப் இதுக்கு பொருந்தும், அதாவது எந்த பேராகிராஃப் இங்கே சொல்கிற விஷயத்தை உள்ளடக்கியிருக்கேன்னு பார்த்து எழுதணும். சரியா? யூ மே யூஸ் எனி லெட்டர் மோர் தேன் ஒன்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இலக்கங்களை பயன்படுத்தலாம். ஒரு தரத்துக்கு மேலே ஒன்றுக்கு மேற்பட்ட இலக்கம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஏன்னு சொல்கிறது ஒரு தரம் பெறலாம், 2 தரம் பெறலாம், 3 தரம் பெறலாம். 3 தரம் பெற சான்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல இல்லை, இருக்குது. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட தரம் பெறலாம். அப்போ 2 தரம் அதே மாதிரி 2 தரம் பாரு நிறைய சான்ஸ் இருக்குது. 3 தரம் ரொம்ப ரேர் பாருது, வராண்டில் வரலாம். ஒரு தரம் வராமலும் விடலாம். இப்போ ஏன்னு சொல்கிற லெட்டர், இப்போ ஏ பேராகிராஃப்னு சொல்கிறது ஒரு கொஷனுக்கு இப்படியாக வராமலும் விடலாம். சரியா? ஸோ அதையும் பார்க்கணும். ஸோ இப்போ என்ன செய்யணும், இவ்வளோ கொஷனையும் வாசிச்சு இப்போ தனித்தனியாக வாசிச்சு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டைம் அடிபட்டு போயிடும். ஸோ எல்லாத்தையும் வாசிச்சு போட்டு நீங்கள் ஒரு பேராகிராஃப் பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சில பேராகிராஃப் இருக்கும், சில பேராகிராஃப் இருக்காது, சில பேராகிராஃப் 2 தரம் ஆன்சர் வந்திருக்கும். ஸோ அதையும் பார்க்க முதலாவது இந்த பேட் அவுட்கம்ஸ் ஃபார் அஸ் வென் பீப்புள் ஃபோக்கஸ் ஆன் த ஃபைனான்ஷியல் ரிவார்ட். அப்போ பேடான அவுட்கம் வருமா ஃபார் அஸ் வென் பீப்புள் ஃபோக்கஸ், அதாவது மக்கள் அது ஃபைனான்ஷியல் ரிவார்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்போ மரத்தை ஃபைனான்ஷியல் ரிவார்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு பேட் அவுட்கம் வருமா என்று சொல்கிறாங்க. அதாவது ஃபைனான்ஷியல் ரிவார்ட்ஸ்னா என்ன, அதாவது ஒரு வேல்யூன்னு சொன்னால் என்ன, ஒரு ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லக்குள்ள ஒரு வெகுமதியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணான்னு மரத்தால் அவங்களுக்கு ஒரு வெகுமதி வருது, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்குள்ள அப்படின்னு சொன்னால், இப்போ மரத்தால் அவங்களுக்கு ஒரு வருமானம் வருது, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்குள்ள ஒரு பேடான அவுட்கம் வருமானு சொல்கிறாங்க. சரியா? அதான் பேட் அவுட்கம் ஃபார் அஸ் வென் பீப்புள் ஃபோக்கஸ் ஒன்லி இட்ஸ் ஃபைனான்ஷியல் ரிவார்ட்ஸ். அதை ஃபைனான்ஷியல் ரிவார்ட்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு பேடான அவுட்கம் தான் வருமானு சொல்கிறாங்க. Reference to the aspect of any trees that contribute to its worth. அப்போ ரெஃபரன்ஸ் என்ன, குறிப்பாக ஆஸ்பெக்ட் அண்ட் அம்சம் ஆஃப் எனி ட்ரீஸ், ஏதாவது ட்ரீ கண்ட்ரிபியூட் இட்ஸ் வேர்ட், அதாவது அது வேர்த்து கண்ட்ரிபியூட் பண்ணுற ட்ரீஸில் குறிப்பு அம்சம் பற்றி சொல்லிக்காங்க. சரியா? அதோட மதிப்பு கண்ட்ரிபியூட் பண்ணுற ட்ரீட அம்சம் பற்றி ரெஃபரன்ஸ் ஒரு குறிப்பு சொல்கிறாங்களான்னு சொல்கிறாங்க. அடுத்தது மென்ஷன் தட் பொட்டான்ஷியல் யூஸ் ஆஃப் வுட்ஸ் தட் ஹெல்ப் ரன் வெஹிக்கிள்ஸ். அப்போ மென்ஷன் குறிப்பிட்றாங்களா பொட்டான்ஷியல் யூஸ், மரத்தில் பொட்டான்ஷியல் ரூல்ஸ், அது என்ன செய்யலாம், வெஹிக்கிளை ரன் பண்ணுறது உதவுதான். சரியா? அடுத்தது எக்ஸாம்பிள் ஆஃப் இன்செக்ட் தட் அட்டாக் ட்ரீஸ். அப்போ மரத்தை அட்டாக்ஸ் பண்ணுற ரீட எக்ஸாம்பிளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. 18வது அண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நேம் ஃபார் ட்ரீஸ் தட் ப்ரொடியூஸ் லோ யூஸ் வுட்ஸ். அதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் மாற்று பேர் ஃபார் ட்ரீஸ் மரத்துக்கு தட் ப்ரொடியூஸ் லோ யூஸ் வுட். அப்போ லோ யூஸ் வுட்னு சொன்னால் என்ன, அது எக்கானமி குறைஞ்ச வுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதில் மாற்று பேர் வேறொரு பேர் சொல்லி அழைக்காங்களாம் அதை. ஸோ இப்போ ஹெடிங்கெல்லாம் வாங்கிக்கிங்க, ஹெடிங்கை விலங்கு எடுத்தீங்க. இப்போ என்ன சொல்லணும், ஒன்றும் இல்லை, ஒரு பேராகிராஃபை பார்க்கணும். ஃபஸ்ட் ஆன்சர் ஏ பேராகிராஃப் பார்க்குற, அதை இப்போ சொல்லியிருந்தேன்னு சொன்னால் அது ரெண்டு பார்க்குறேன், பிஏ பார்க்குறேன் சொல்லியிருந்தேன் பார்க்குறது. அப்போ ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டாக ஏ பேராகிராஃப் பார்ப்போம். ஏ பேராகிராஃபில் அதை எது சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். ஏ பேராகிராஃப் வாசிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் இது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கண்ணோட்டமாக பார்த்து வரக்குள்ள விளங்கும். சரியா? இப்போ நார்மலாக பார்த்து வரக்குள்ள இந்த 5 கொஷனில் ஏதாவது பற்றி காய்ச்சிக்காங்க, 5 ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பாருங்க. ஸோ இருந்தேன்னு சொன்னால் அதே அப்படியே வரப்போகுது. ஏ பேராகிராஃபில் ஏ பேராகிராஃப் காய்ச்சிருக்கிறாங்க. 2வது கொஷனுக்கு காய்ச்சிக்க, 15வது கொஷனுக்கு காய்ச்சிருக்காங்க. 15வது ரெஃபரன்ஸ் டு இஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் எனி ட்ரீஸ் தட் கண்ட்ரிபியூட் இட்ஸ் பர்த்னு காய்ச்சிக்காங்க. சரியா? எங்கே காய்ச்சிக்காங்க, முதல் லைன் காய்ச்சிக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்குது ட்ரீஸ் வேல்யூ. அப்போ ட்ரீஸ்ன்னு சொன்ன மாதிரி வேல்யூன்னு சொல்கிறது வேர்த், வேல்யூன்னு சொல்கிறது வேர்த்தை மென்ஷன் பண்ணுறாங்க. டிபெண்ட் ஆன் செவரல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா ஆஸ்பெக்ட் ஃபேக்டர்ஸ் ஆஸ்பெக்ட். சரி? அப்போ இங்கே சினோனிம்ஸ் வந்துருக்கு, கீவேர்ட்ஸ் வந்துருக்கு. அப்போ ட்ரீஸ் தட் வேல்யூ டிபெண்ட் ஆன் செவரல் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங் என்ன species, size, forms, conditions, quality, function and
accessibility அப்போ இதெல்லாம் தங்கியிருக்கான் சரியா. அப்போ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, இங்கே ரெஃபரன்ஸ் குறிப்பு ரெஃபரன்ஸ் ஆஃப் த ஆஸ்பெக்ட் ஆஃப் எனி ட்ரீஸ் தட் கண்ட்ரிபியூட் இட்ஸ் வேர்த். அப்போ வேர்த்து கண்ட்ரிபியூட் பண்ணுற ட்ரீஸ் பற்றி குறிப்பிடுறாங்க சரியா. வேர்த்தான வேல்யூ அதை என்ன செய்யுது, டிபெண்ட் தங்கியிருக்கு என்னதில், ஒவ்வொரு ஃபேக்டர் காரணத்தில் என்னதில், அதாவது ஸ்பீஸில் தான் இருக்குது, சைஸில் தான் இருக்குது, ஃபார்ம்ஸில் தான் இருக்குது, கண்டிஷனில் தான் இருக்குது, குவாலிட்டி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த அப்படியே செலக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ என்ன செய்யணும், செலக்ட் பண்ணி முடிய பேராகிராஃப் திரும்ப பார்க்க வேணும் எதுக்கு இப்படி இருக்கான்னு சொல்லி. நீங்கள் விட செலக்ட் பண்ணியிருந்தீங்க ஓகே, மேபி என்ன இப்போ ஒரு பேராகிராஃபில் 2க்கு விடையும் இருக்கலாம், என்ன 2 விஷயம் சொல்லியிருக்கான். அப்போ கீழே வாட்சி பாருங்க ஏதாவது சொல்லியிருக்கான்னு சொல்லி, இதில் பேராகிராஃப் சொல்லலை, ஒன்று தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன செய்யணும், அடுத்து நீங்கள் பி பேராகிராஃபு பார்க்கணும். பி பேராகிராஃபில் ஏதாவது காட்சிக்காங்கன்னு பாருங்கள். அது இப்போ ஆல்ரெடி 1 செலக்ட் பண்ணித்தோம். ஸோ அதை விட்டு போட்டு மிச்சம் 4 பார்த்தீங்கன்னா சரி காட்சிக்காங்க. ஸோ பி பேராகிராஃபில் கதைச்சிருக்கிறாங்க. பி பேராகிராஃப் ஸ்டார்ட்டில் காட்சிக்காங்க சரியா. பாருங்க 1 2 3வது லைனில் காட்சிக்காங்க பாருங்க. திஸ் ப்ராக்டிஸ் கால் high grading has left a legacy of low use food in the forest. Sometimes people even call these young trees. And so start in the passing money. Pennsylvania landowners were solely interested in the value of their trees as high quality timber. The norm was remove the stem of the highest quality and leave behind form trees that were not as well suited the site where they grew. This practice, அப்போ என்ன சொல்கிறாங்க, பென்சில்வேனியா லேண்ட் ஓனர்ஸ் வர் சோலி இன்ட்ரெஸ்ட் இன் த பென்சில்வேனியா லேண்ட் ஓனர்ஸ் வர் சோலி இன்ட்ரெஸ்டட் இன் த வேல்யூ ஆஃப் தியர் ட்ரீஸ் ஆஸ் ஹை குவாலிட்டி டிம்பர். என்ன செய்கிறாங்களாம், ஹை குவாலிட்டி டிம்பர்லாம் என்ன செய்கிறாங்களாம், அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களாம். த நோம் வாஸ் ரிமூவ் த ஸ்ட்ரீம் ஆஃப் ஹையஸ்ட் குவாலிட்டி அண்ட் லீவ்ஸ் பிஹைண்ட் புவர்லி பெர்ஃபார்ம் ட்ரீஸ் தட் வர் நாட் as well suited the site where they grow. என்ன செய்றாங்க, ஹை குவாலிட்டி ரிமூவ் பண்ணி போட்டு போரியை தான் செய்கிறாங்க, புவர்லி பெர்ஃபார்ம் ட்ரீஸ் தான் என்ன செய்கிறாங்களா விடுறாங்களா சரியா. இதை என்ன செய்கிறாங்க, இப்படி சொல்கிறத திஸ் ப்ராக்டிஸ் இப்படி செய்கிறத கோல் அழைக்காங்க, ஹை கிரேடிங்னு சொல்லி அழைக்காங்க. ஹேஸ் லெஃப்ட் லெஜென்சி ஆஃப் லோ யூஸ் வுட். அப்போ லோ யூஸ் வுட் என்ன செய்கிறாங்க விடுறாங்க இன் த ஃபாரஸ்ட். சம் பீப்புள் ஈவன் கோல். அப்போ இதை என்ன செய்கிறாங்க சிலாக்கள் ஜங் ட்ரீ என்று அழைக்காங்க சரி. அப்போ கோல்டுன்னு சொன்னால் என்ன அழைக்காங்க, என்னென்று ஜங் ட்ரீஸ். அப்போ இது என்ன சொல்லலாம், இங்கே அல்டர்னேட்டிவ் நேம்ஸ் ஃபார் த ட்ரீஸ் தட் ப்ரொடியூஸ் லோ யூஸ் வுட். அப்போ சொல்லிக்காங்க பாருங்க, சொல்லிக்காங்க பாருங்க, லோ யூஸ் வுட் இந்த ஃபாரஸ்ட் சம்டைம்ஸ் பீப்புள் ஈவன் கால்ட் யங் ட்ரீஸ். அது எப்படி அழைக்காங்க, யங் ட்ரீஸ்னு அழைக்காங்க. அப்போ என்ன விட வரணும், அந்த விட வரணும் சரியா. ஓகே அதை செலக்ட் பண்ணி சி பேராகிராஃப் இருக்குது விட சரியா. பாப்போம் இந்த பாருங்க 1 2 3 4 5 6வது லைன் பாருங்க சரியா. wood can also be gasified for the electrical generation and can even be made into liquid fuels like ethanol and gasoline சரியா. gasoline வரும் சரியா for lorries and cars. அப்போ இது என்ன செய்யுது, அதாவது இந்த gasified அந்த இது என்ன செய்கிறாங்க, wood can also be gasified for electrical generation can even made into the, அதை எடுத்து என்ன செய்கிறாங்களாம் fuel தயாரிக்கலாம் சரி. அதை எடுத்து fuel தயாரிக்கலாம் சொல்லி ethanol and gasoline சரியா, இது 2 தயாரிக்கலாம். ஸோ இது என்ன செய்யலாம் for lorries cars மூவ் ஆகிறது உதவும் சரியா. அது டீப் பேராகிராஃப் பாருங்க, டீப் பேராகிராஃப் கழிச்சிக்கலாம் சொல்லி டீப் பேராகிராஃப் கதைக்கல, அது கட்டிங்ஸ் மட்டும் தான் கழிக்கலாம். அப்போ கட்டிங்ஸை நீங்கள் என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கட்டிங்ஸை மார்க் பண்ணணும் சரியா. அப்போ கட்டிங்ஸில் பாக்ஸ் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அடுத்த இ பேராகிராஃப் பாருங்க, ஈயில் கழிச்சிக்கலாம்னு சொல்லி ஏபிசி வந்தது ஈயை பாருங்க. another approach that might அதில் போய்ட்டு அப்படி பாருங்க. அதில் 2வது நைட் மே சரியா சில சேல் பேஜ் கார்டுன்னு சொல்லி பாருங்க. வித் மெனி பெஸ்ட் அண்ட் பேதோகன். பெஸ்ட் அண்டா பூச்சி பற்றி கிடைக்காங்க சரியா, பெஸ்ட் அண்டா பூச்சி சரியா. அண்ட் பேதோகன்ஸ் என்ன சரி விசிட்டிங் ஃபாரஸ்ட் இன்க்ளூடிங் ஹேம்லாக் வூலின்னு சொல்லியிருக்காங்கன்னு ஏஷியன் லோ ஹார்ன் இதெல்லாம் என்ன சொல்லியது, இதெல்லாம் பூச்சிட்ட பேர் சரியா, இன்ஸ்டெக்டர் பேர்னு சொல்கிறது, இது பூச்சிட்ட சயின்டிஃபிக் பேராக தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்கிற கஸ்டமர்ஸாக மேலே பாருங்க சொல்லியிருக்காங்க மெனி பெஸ்ட்னு சொல்லி. பெஸ்ட் அண்ட் பேதோகன்ஸ் சொன்னால் அது பூச்சியை தான் கழிக்காங்க. பேதோகன்ஸ் சொன்னால் என்ன, ஒரு நோயை காவி கொண்டு போகிறோன்னு பெஸ்ட்னு சொன்னால் பூச்சி சொல்கிறாங்க. அப்படியும் கஸ்டமர்ஸ்னால் அப்படி பேராகிராஃபில் வந்தீங்கன்னு சொன்னால் கண்டோட இம்பார்ட்டன்ட் ரிமெம்பர் தஸ் ஒர்க்கிங் ஃபாரஸ்ட் கேன் பி ஹெல்ப் இஸ் இஷ்யூ த்ரூ த கட்டிங்ஸ் ப்ரொசீஜர். திஸ் டைப் ஆஃப் கட் ட்ரீஸ் தட் சிக் ட்ரீஸ் சிக் மேனேஜ் ஃபீச்சர்ஸ் பெஸ்ட் ப்ராப்ளம்ஸ். அப்போ சிக்கெல்லாம் கதைக்காங்க, மேபி அதனால் ஹெல்த் இஷ்யூ ஏற்படும். அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சரி. அப்போ காய்ச்சிக்கலாம்னு சொல்லி அப்போ இல்லாட்டி மேலே வச்சு கண்டுபிடிக்கலாம், பெஸ்ட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லை அந்த லோ ஹோண்டன்னு சொல்லிக்காங்க, லோ ஹோண்டன் அது ஒரு பூச்சிட்ட பேர், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லை கீழே வச்சு கண்டுபிடிக்கலாம் சரியா. அப்போ அதுக்கு அந்த அம்பிட வேணும் சரியா, எஃப்ஐ போடலாம் சரியா அதுக்கு. ஓகே விளைங்க தானே சரி. ஓகே அடுத்த பாருங்க பார்ப்போம்.